Redha 4 Pro அப்படின்னு வந்து ஒன்று லான்ச் ஆச்சு ஒரு மாசத்துக்கு முன்னாடி. OnePlus Nord. சரி ஏதோ வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆப்பிள் 12 இப்போ லான்ச் ஆயிருக்கு. சாரி 12 ஒருவேளை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இந்த மாதிரி லுக்ல தான் ஐபோன் 12 வரும்னு விக்கி ப்ரோட எக்ஸ்பெக்டேஷன். ஆமா அப்படிதான் வருது. லீக் எல்லாம் பார்த்தாச்சு. அப்போ காப்பி அடிச்சிட்டாங்க. ஆமா ஆப்பிள் வந்து ஓப்போ வந்து காப்பி அடிச்சு இல்ல ஆப்பிள் வந்து ஆல்ரெடி பேட்டர்ன் பண்ணதை இவங்க காப்பி அடிச்சு இப்படி வச்சிட்டாங்க. அவ்வளவுதான், ஒன்றும் இல்ல. OPPO F17 Pro F15 இல்ல நல்ல ஃபோன் தானே. நல்ல ஃபோன் தான். அற்புதமான ஃபோன் தான். ஏன்னா இப்போ வந்து OPPO F15 நான் யூஸ் பண்ணேன். இது OPPO F சீரிஸ் இருக்குல்ல, அது எப்படி அப்படின்னா ஒரு ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் அதை லான்ச் பண்றாங்க போல. இல்ல மத்தவங்க ஆக்சுவலா சும்மா ஏதோ பேருக்கு இல்ல ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க கொடுக்குறாங்கல்ல. இது என்னதான் ஸ்பெசிபிகேஷன்ஸ் வந்து சாதாரணமா இருந்தாலும் P95 தான். இது முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா F15 P95 தான், Reno 3 P95 தான். சோ அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. புரியுதா? நோட் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே P95ல OnePlusல போன் வந்ததுனால கொடி பிடிக்கிற ஒரே ஆளிவனா தான் இருப்பான். இல்ல அப்பலாம் நான் பிடிக்க மாட்டேன். அது வந்து வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்படியே எங்க பிடிக்கிறேன் வந்து ஏதோ போகுது அப்படின்னு. சரி ரைட். சரி ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிற யூனிட்டோட கலர் என்ன? மேஜிக் ப்ளூவா? டேய் எல்லாரும் கொடுக்கிறது ப்ளூ தான். எதுக்கு இந்த பில்ட் அப்? அது ஒரு மிஸ்டிக்ன்றான், ஒருத்தன் யூனிவர்ஸ்ங்கறான், ஒருத்தன் கேலக்சிங்கறான், இன்னொருத்தன். இதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு 6 months to 3 months கிட்ட கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு செதுக்கி இந்த ஒரு ப்ளூவை கொண்டு வந்து இழைச்சி அதுக்கப்புறம் அத பாடியில ஊத்தி அத அப்படியே மெழுகேத்தி வாங்குறவங்க எல்லாம் பாடியை போட்டு அதுக்கப்புறம் லான்ச் பண்ணி மூடிடுவாங்க. அதான் வாங்குறவங்க பாடியில ஊத்தி மூடிடுவாங்க. அவ்வளவுதான். Designed by OPPO, made in India. SAR value 1.125 watt per kg. Head body வந்து 0.991 watt per kg. So இந்த போன்ல வந்து 4G ஆப்ஷன்ஸ் இருக்கு, 5G கிடையாது. 7.48 mm அல்ட்ரா ஸ்லீக் பாடி இதுல இருக்கு. 6 AI போர்ட்ரைட் கேமராஸ். My god, என்னது பாது 6 AI கேமரா. 6 AI கேமரா என்ன அப்படின்னா பின்னாடி 4 முன்னாடி 2 அப்படி. தப்பு இல்ல, புரியுதா? 30 watt WOOC flash charge 4.0, 16.34 cm சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே. சோ வேற லெவலா. இதோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இதோட வந்து அல்ட்ரா ஸ்லீக் பாடி தான். 7.48 mm திக்கு தான். 2020யோட ஸ்லிம்மஸ்ட் போன். அப்படிதான் இல்ல இருக்கலே ஸ்லிம்மஸ்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிலாம் பேச முடியாது இல்லையா? மோட்டோரோல வந்துருச்சு, நிறைய பேர் மைக்ரோமேக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, மைக்ரோமேக்ஸ்ல கூட வந்துருச்சு. அதனால தான் அவங்க உஷாரா 2020யோட ஸ்லிம்மஸ்ட் போன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அடுத்து கேமரா செட்டப் என்னன்னா 48-822. என்னடா இது வேற லெவல். நார்டோட இது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. சரி அடுத்து ஃப்ரண்ட் கேமரா வந்து 16+2 MP. 16+2 இதுதான் அந்த 6 AI கேமராவா? இதுல 3 2 MP கேமரா தானே? 3 அப்படியா? 3 2 MP கேமரா வச்சுக்கிட்டு 6 கேமரான்னு மார்க்கெட்டிங் வேற. சரி அடுத்து உள்ள வந்து என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹேண்ட்செட், சார்ஜர், இயர்போன். அப்பா ஓப்போ நீ ஒருத்தன் தான் ஒரு இப்படியா இருக்கு. USB டேட்டா கேபிள், சிம் எஜெக்டர் டூல், குவிக் ஸ்டார்ட் கைடு, சேஃப்டி கைடு, ப்ரொடெக்டிவ் கேஸ். மேனுஃபேக்சர்டு பை ரியல்மி. ஓப்போ தான். ரியல்மி இல்ல பேச்சு. சோ நம்ம இருக்கிறது 8GB 128GB மாடல். ஆமாங்க. விக்கி ப்ரோக்கு இந்த போன் மேல ஒரு பெரிய கரிசனம் போல இருக்கு. அதனால விக்கி ப்ரோவே இந்த போனை பத்தி மீதி விமர்சனங்கள் பண்ணாருன்னா நல்லா இருக்கும். இந்தாங்க ப்ரோ. தேங்க்யூ சிவா. டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா டேக் ஓவர். நீங்க இனிமே ஓப்போ தாங்க டேக் ஓவர். அதெல்லாம் இல்ல, நம்மளாம் இன்னைக்குமே ஆப்பிள் தான். ஸோ வந்து இந்த கவரை நம்ம பிரிச்சோம் அப்படின்னா வாவ் வேற லெவல்ல இருக்கே போனு. ப்ரோ வாவ் சொன்னாரா வாந்தி எடுத்தாரா எனக்கு தெரிஞ்சா. எப்படி மேட்ச் பண்ண பாத்தீங்கல்ல. இப்போ இந்த F17 Pro இருக்குல்ல, இது வந்து ஒரு 4-5 ஸ்மார்ட் போனோட கலவை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆமா ஓப்போ அப்படிங்கிற பிராண்டோட ஒரு கலவை, ஹுவாவேயோட இது இல்ல இது வந்து இந்த ஹானரோட டோன். அது ஹுவாவேயோட கலர் பிரின்சிபல்ஸ் மாதிரி இருக்கு. அப்புறம் கேமரா ஆப்பிள்ல இருந்து இருக்கு. அப்புறம் மேட் 30 மேட் ஃபிளாஷ் அதுல உள்ள மாதிரி இருக்கு. சொந்தமா நீங்க சொந்தமா இல்ல ஒண்ணும் இல்ல நீங்க இல்ல நீ டேக் ஓவர் பண்ணல அதனால நீ நினைச்சிட்டா. கம்பெனியை பத்தி சொல்லணும், நாங்க எல்லாம் வரக்கூடாது. இந்த கம்பெனி எல்லாம் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு?
போடு சிம் எஜெக்டர் இருக்கு, கேஸ் இருக்கு, யூசர் கைடு இருக்கு, டாக்குமெண்ட்ஸ். வாவ் வாட் அ காய். டக்குன்னு இதை பார்த்துட்டா ஐபோன் 11 ப்ரோ மேக்ஸோட கேஸ் நினைச்சு போறாங்க. ஹெட்போன்ஸ் வந்து அதே கிரீன் கலர், as usual அதே கிரீன் கலர், அதே கிரீன் கலர் டைப் சி கேபிள், 30 வாட், அதே கிரீன் கலர், சூப்பர் டாட். சூப்பர் சூப்பர் டாட் 30 வாட் ஊக்கு தானடா இதுல இருக்கும். ஆமா இது சாரி சூப்பர் டாட்னு ஒரு சந்தோஷம். விட்டா டேஷ் சார்ஜ்னு சொன்னாலும் ஆப் சார்ஜ்னு சொன்னாலும் கிளம்பி போயிடுவான் நம்மளு. எல்லாம் ஒண்ணுதானே. 30 வாட்ஸ் ஊக் ஃபிளாஷ் சார்ஜ் 4.2 இது. ஓகே சரி, இப்போ இந்த போனோட பட்டன்ஸ் எப்படி, அதாவது கிளிக்கினஸ், சரி கிளிக்கி நல்லா இருக்கு. இந்த விஷயம் எல்லாம் சமக்கத்து தான். கையில எடுக்கும்போது எப்பயுமே அந்த கம்ஃபோர்ட் எல்லாமே எப்பயுமே ஓப்போல சூப்பரா இருக்கும். என்ன ஒரே ஒரு கடுப்புனா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கூட சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க, பட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். அத பாக்கும்போது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த பிரைஸ், இப்போ இதே இந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் வச்சு ஒரு 15,000 to 16,000 கொடுத்துருந்தா அப்படின்னா வேற லெவல்ல பறக்கும் போன். எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா இந்த பேக் எல்லாம் இப்படி இருக்காது, கொஞ்சம் கேவலமா இருக்கும். கேமரா பாத்தீங்கன்னா 4 அடி வரிசை அடிக்கிட்டு இருப்பாங்க, அதுல 3 அதே எதான் சொல்லலாம்னு வந்தா நீங்க சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த மொபைல விற்க விடாம அவங்களே பண்ணிடுறானுங்க. மேபி டிபெண்ட்ஸ். R&D எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்து கம்பெனி கட்டுப்படி ஆகல போல. அதெல்லாம் நீங்க தான் கிழிச்சு காட்டணும், என்ன இருக்குன்றத பாப்போம். சோ கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இப்போ இந்த போன் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சின்ராச கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு விக்கி ப்ரோ ஒரு பக்கம் குதிச்சிட்டு இருந்தாலும் இவ்வளவு பெரிய சின்னோட இந்த போனா அப்படி இருக்கு ஓப்போ கிட்ட இருந்து. நான் எப்ப குதிச்சேன்? இல்ல ஒரு சந்தோஷம் தான், குதூகலமா இருக்குல்ல நீ? நான்லாம் குதூகலமா இல்லையே. சரி ஓகே, இந்த போன் வந்து P95 பவர்டு. சோ அது மட்டும் இல்லாம இதோட ஃப்ரண்ட் லுக் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரியல்மி 6 ப்ரோ, OnePlus Nord, அதுக்கப்புறம் Reno 3 Pro, 4 Pro எல்லாம் சிங்கிள் பஞ்ச் எல்லாம் கிடையாது, சிங்கிள் பஞ்ச் தான் அது. ஓட்டை எடுத்துட்டாங்க ஐயா, ஆட்டே போட்டாரு. ஆமா சரி என்ன ஓகே. சோ போன் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசம் காட்டுதா ப்ரோ? P95 இருக்கிறனால ஒரு வேலை ஏதாவது கொஞ்சம் சின்ன அந்த ஹிக்கப்ஸ் எல்லாம் இருக்கா? இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. போன் வந்து ரொம்ப ஸ்லீக்கா நார்மலா தான் வேலை செய்யுது. அப்புறம் இந்த போன் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாமே இந்தியாவுக்கு. பாக்ஸ்ல அப்படிதான் போட்டிருந்தது, இங்க பேர் எக்ஸ்க்ளூசிவ்லி சோல்ட் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தது. ஓஹோ, ஏன்னா இது இந்தியா தவிர வேற எங்கேயாவது விட்டாங்கன்னா வாங்க மாட்டாங்க, இந்தியாலே வாங்க மாட்டாங்க. ஆனா ஜெனரலா நான் சொல்லிட்டேன், நீயே அப்படி சொல்லிட்ட. ஆஃப்லைன்ல எப்படியாவது விப்பாங்கல்லப்பா? ஆமா, ஆஃப்லைன்ல இதத்தான் விப்பாங்க, அப்புறம் ஏன் வாங்க மாட்டாங்க? ரைட். சோ முன்னாடி ஸ்பெசிபிகேஷன் பார்க்க முன்னாடி டிஸ்ப்ளே இருக்குல்ல, 6.43 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் அமோலட் டிஸ்ப்ளே. ஓகேவா? இப்போ Realme 6 Pro எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த 90 Hz அதெல்லாம் கொடுத்தாங்க. சோ இதுல வந்து அதுல கிடையவே இல்ல. 160 Hz, ஓகே ஓகே, 408 PPI, 90.07% பாடி ரேஷியோ, ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ. அது இன்னும் அதிகமா இருந்திருக்கும் கீழ உள்ள பெரிய சின்ன வைக்கலன்னா. கரெக்ட் தான், ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் 800 nits வந்து பீக் பிரைட்னஸ்னு சொல்லிருக்காங்க. ஓகே. சோ அது மட்டும் இல்லாம இது வந்து கலர் வைஸ் வெர்ஷன் 7.2ல ஓடுது, Android 10 பேஸ்ட். செக்யூரிட்டி பேட்ச் வந்து ஆகஸ்ட் ஃபயர் ஆகஸ்ட்ல இருக்கு செக்யூரிட்டி பேட்ச். அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிட்டோம் 8/128. சோ இந்த 128ல யூசர் அவைலபிள் வந்து 113 GB. சோ இதுதான். மத்தபடி இதர இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியாது ஒன்னும் இல்லையா? கலர் வைஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்தாச்சு. இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீன், கேம் ஸ்பேஸ், ஆப் க்ளோனர், ஆப் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. இதுல லேபரட்டரி அப்படின்றது கிடையாது. அது இருந்ததுன்னா அடிஷனல் ஃபீச்சர்ஸ் ஏதாவது வந்திருக்கா இல்லையாங்கிறத நம்ம பாத்துருக்கலாம். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. விக்கி ஆல்ரெடி சொல்லிட்டான் இதுல வந்து ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாம் கிடையாதுன்னு. சோ OSI அந்த விஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறது சும்மா எனேபிள் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் லைட்டா பூஸ்ட் ஆகும். லோ பிரைட்னஸ்ல ஃபிளிக்கர் அவாய்ட் பண்றதுக்கு DC டிமிங் இருக்கு. இந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து 164 கிராம் தான் வெயிட்டா இருக்கா சிவா? லைட்டா தான் இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் பில்ட் தானே, கிளாஸ் பில்டா பிளாஸ்டிக் பில்டா? இது வந்து கைண்ட் ஆஃப் கிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். பிளாஸ்டிக். ஓகே. அதுக்கப்புறம் நான் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், அந்த டிசைன் பத்தி பேசும்போது. நான் வந்து அந்த பிரீஃபிங் அட்டெண்ட் பண்ணல, அதுல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இப்ப பின்னாடி இந்த பாடி இருக்குல்ல, அது வந்து ஷைனி மேட். ஆமா, கிளாசியோட ஒரு ஆஸ்பெக்டையும் மேட் பினிஷோட ஆஸ்பெக்டையும் ரெண்டுத்தையுமே கலந்து இதுல போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்ட் கொஞ்சம்
அவ்வளவா அந்த கொட்டாது. ஸ்மச்சஸ் இல்ல, கொஞ்சம் So, கம்மியா அது இருக்கு. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னாங்க. 3 கலர்ல வருது சிவா. மேஜிக் ப்ளூ, மேட் பிளாக், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஒயிட்டா. சோ ஒரு கலரும் வந்து ஒரு விதத்தை இன்ஸ்பயர் பண்ணி, இப்ப மெட்டாலிக் பிளாக் இருக்குல்ல, ஆமா, அது வந்து இந்த லக்ஸூரியஸ் ஹை அண்ட் ஆட்டோமொபைல்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது. ஆக மொத்தம் வாழ்க்கையில எப்பயுமே இன்ஸ்பயர் மட்டும்தான் ஆவீங்க, நீங்களும் பண்ண மாட்டீங்க. சரி, இந்த கேமரா இருக்குல்ல, ஆமா, இத பத்தி ஏதாவது சொன்னாங்களா ஈவென்ட்ல, இந்த மாதிரி இந்த கேமரா அப்படி, இந்த கேமரா இப்படி அப்படின்னு? கேமரா தான் 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வந்து வைட் ஆங்கிள் கேமரா, ஓகே, 2 மெகா பிக்சல் மோனோ, ஓகே, 2 மெகா பிக்சல் வந்து ரெட்ரோ. அடே ரெட்ரோவா? அப்ப அந்த மோனோ ரெண்டுமே மோனோ அப்படின்னு இதுல போட்டிருக்காங்க. ஆனா எல்லாமே ஒரே கேமரா தானே. ஃப்ரண்ட்ல வந்து 16 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் வந்து டெப்த். சரி, அதுக்கப்புறம் இதுல வந்து இந்த ஏஐ போர்ட்ரேட் மோட் இருக்கு. அதுக்கப்புறம் ஏஐ சூப்பர் நைட் போர்ட்ரேட். சோ ஏஐ நைட்லயும் வந்து நம்ம போர்ட்ரேட் எடுத்துக்கலாம். இங்க பாரு, இதுல வந்து நைட் மோட் வந்து ஃப்ரண்ட் கேமராக்கும். ஆமா, அண்ட் அந்த ஃபிளார், லென்ஸ் ஃபிளார் அந்த டிசைன் இருக்குல்ல, சோ அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ போர்ட்ரேட் மோட் பொறுத்த வரைக்கும் பிரைமரி சென்சர் மட்டும் தான் ரியர் கேமரால, ஃப்ரண்ட்ல வந்து போர்ட்ரேட் மோட் பக்கா. அதுக்கான அந்த அனிமேஷனும் அப்படியே சாம்சங்ல வரும்ல, அதே மாதிரி சூப்பரா இருக்கு அந்த பஞ்சோட சுத்தி. கரெக்ட். அதுக்கப்புறம் இதுல வந்து ஏர் கெஸ்டர்ஸ் இருக்கு. ஹேய், ஆனா அந்த ஏர் கெஸ்டர்ஸ் வந்து இப்போதைக்கு வெறும் காலிங்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். எப்படி போன் எடுத்து காது கிட்ட வச்சாலே அட்டன் ஆகுமா? இல்ல, ஆக்சுவலா வந்து நம்ம எப்படி ஸ்வைப் பண்றோம்ல ஃபிங்கரால, ஆமா, சோ அத வந்து நம்ம ஏர் கெஸ்டர்ஸ் மூலமாவே பண்ணிடலாமா. மேல வந்து காத்தடிச்சாவே போயிடும். ஆமா. ஸோ மேக்ஸிமம் ஐஎஸ்ஓ வந்து 6400 வைக்கலாம், ஷட்டர் ஸ்பீட் வந்து 32 செகண்ட்ஸ் வைக்கலாம், ஃபோக்கஸ் அதுவும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, கேமரா சாம்பிள்ஸை பார்த்துருமா? ஓகே, கேமரா சாம்பிள் போட்டுடலாம். பா, டிவி அற்புதமா இருக்கு, வேற லெவலு. சரி, கேமரா சாம்பிள் பார்த்துட்டு வாங்க. ரைட்டு, இப்போ வந்து கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது வந்து 4K வீடியோ 30 FPSல ரன் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கேமரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அல்ட்ரா ஸ்டெடி மோட். அதை நான் வந்து இப்போது டேர்ன் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷன் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதா? அண்டு இன்னொரு விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதாவது ஃபில்டர் ஆப்ஷன்ஸு, அதுக்கப்புறம் இந்த ஏஐ பியூட்டிஃபிகேஷன். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. வீடியோ எப்படி இருக்குது? ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இதில் வந்து நான் அல்ட்ரா ஸ்டெடி மோட் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அண்ட் என்னோடய வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்குதா? அப்படி இல்லை அப்படின்னா என்னோட இந்த என்வாயர்மெண்ட் நாய்ஸ் வந்து என்னோடய வாய்ஸை ஓவர் பவர் பண்ணுதா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ கேமரா சாம்பிள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு, உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே பதிவு பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து என்ன ப்ரைஸ்க்கு வந்தா நீங்க வாங்குவீங்க? எங்களுக்கு இப்போதைக்கு ப்ரைஸ் தெரியாது. நாங்க ஆனா எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தா, விக்கி ப்ரோ நீங்க என்ன ப்ரைஸ்க்கு இதை எதிர்பார்க்குறீங்க? நான் எதிர்பார்க்கறது, நான் என்ன ப்ரைஸ்ல கொடுத்தா வாங்குவேன் அப்படின்னு பார்த்தா ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள கீழே கொடுத்தா நான் வாங்குவேன். ஆனா கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 25க்குள்ள அப்படின்னு நாங்க சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இந்த போன் நீங்க எதுக்கு கொண்டாந்துருக்கீங்க அப்படின்னு ஓப்போ கேட்கும்போது அவங்க மறைமுகமா சொன்னது என்னன்னா, நார்டு சரியா விக்கல, அதை நாங்க விக்கலாம்னு சொல்லிட்டு இந்த போன் அப்படி எல்லாம் யாரும் சொன்னது நீங்களே தான். இல்ல 25,000 ரூபாய்க்கு வந்து P95 காட்டும் போது 765G எவ்வளவு பெட்டர் இத வச்சு அதை விக்கிறாங்க அப்படின்றீங்க. எவ்வளவு அழகான ஐடியா இதெல்லாம். இதுவும் ஸ்ட்ராட்டஜிங்க. ஆமா, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நீங்க வந்து கேமரால சொல்லக்கூடாது. உங்களுக்கு போட்டு தரணும் இந்த வீடியோ முடிச்சோனே. ஓகே, சரி, ஓகே. அப்புறம் என்ன ரிவ்யூல சந்திப்போம், ரிவ்யூல பாப்போம் என்ன எப்படி எதுன்னு. ஓகே, வேறு சில இன்ட்ரெஸ்டிங் பார்ட் நம்ம அடுத்த வீடியோல பாப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர், சிவபரணி அண்ட் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.